Hi guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான கிளாஸ் ஒர்க் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு கேமிங் லெஜெண்ட் தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் ஃபஸ்ட் வீடியோ நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எத்தனை இது ஐயோ இப்போவே வாய்க்கு வருது. ஸோ இந்த ஃபஸ்ட் வீடியோங்கிறதுனால என்னெல்லாம் தப்பு பண்ணுன்னு தெரியாது. இது நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ ப்ளீஸ். ஓகே ஜோக்கர் மண்டே நான் போடுறேன்னு சொல்லிட்டு நானே குட்டு வாங்கிட்டேன். ஓகே அடுத்த மேட்ச்சில் கவனிச்சுப்போம். டே ஜோக்கர் மண்டையா இருடா உன்னை ஆக்கிறேன்டா வாக்கர் மண்டியா. நம்ம ஆளுங்க ரெண்டு பேர் இந்த டைம் டிஃபீட் தான். நான் சொல்கிறேன் டிஃபீட்டு. பிகாஸ் நான் ஏற்கனவே இந்த வீடியோ எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன்ல, அதனால் எனக்கு டிஃபீட்டுன்னு ஏற்கனவே தெரியும். அதனால் மேட்ச்சை தோற்றுருவோம். அடுத்த மேட்ச்சில் என்னென்னா இன்னும் வேறு லெவலில் சந்திப்போம். இதோட பார்ட் 1 தான் இது. பார்ட் 2 அப்படி சீக்கிரமே வரும். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்ன தப்பு பண்ணாலும் லைக் செஞ்சு முடிச்சுக்கோங்க மக்களே. ஓகே ஓடுறா ஓடிக்கிட்டே வேணும். ஓட வேண்டும். எனக்கு இந்த எடிட்டிங்கில் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள் ப்ளீஸ். உங்களை நான் வரேன். ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு இந்த வீடியோ எடிட்டிங்லாம் தெரியாது. நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து போடுறேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கேருந்து ரேஞ்ச் கிடைக்கல. அவன் என்னை பார்த்துட்டு சுட ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேலை லோவால் போட்டனால தப்பிச்சேன். இன்னும் அம்புட்டு தான் சோழி அவர் தான். அவ்வளோ போட்டு ஹெல்த் எடுத்துகிட்டு வேண்டியதான். ஓகே கிட்டத்தட்ட இந்த ஃப்ரீ ஃபயர் விளாட ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அப்படி நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் விளாடுவேன். இடையில 8 மாதமாக நான் விளாட்றதுக்கு விட்டேன். ஏன்னா அப்போது அவ்வளோக்கா எனக்கு பிடிக்காது. டைம் பாஸ்க்கு விளாண்டுருந்தேன். இப்போ ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் நல்லா விளாட்றேன். அதனால் நல்லா விளாட்லான்னு சொல்லிட்டு விளாண்டுக்கிட்டே இருக்கேன். அப்படியே தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஆரம்பிச்சு எனக்கு நீங்கள் தான் சப்போர்ட் கொடுக்கணும். அவ்வளோ பவரை போட்டு ஏற்றிக்கிட்டே இருக்கோம். இதை பார்ட் 2 வீடியோ கன்ஃபார்மாக கூடிய சீக்கிரத்துலேயே வந்துடும். நாளைக்கு இல்லைன்னா நாளானிக்கு கன்ஃபார்மாக வரும். அச்சோ ஜிஐடின்னு வச்சு நக் பண்ணிட்டான்டா. வேறு லெவல் அல்டிமேட்டு. இருந்தாலும் இந்த மேட்ச்சை விக்ட்ரி அடிச்சிடுவோம். 2 பேர்த்த நாக் பண்ணேன். ஒருத்தன் கீழே எடுத்தாச்சு. 2 பேருக்கு டபுள் கீழே எடுத்தாச்சு. வேறு லெவல் ரைட்டே. நம்மளை 3 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அமௌண்ட் போட முடியலையே. டண்டனக்கா எமௌண்ட்டு என்கிட்ட இருக்குது. என்ன எமௌண்ட் தான்? அந்த எமௌண்ட் தான். பார்ட்டி டான்ஸ் டண்டனக்கா எமௌண்ட் அதான் என்கிட்ட இருக்கும். ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. என் கமெண்ட்ரி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம். இல்லை ப்ரோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் பேச கற்றுக்கணும், நீங்கள் எடிட்டிங்லாம் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும், எடிட்டிங்கே நீங்களே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் பண்ணி பார்க்குறேன். எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்க்குறேன். வாய்ஸ் கூடி நான் ஃபோனில் வச்சு தான் கொடுத்துட்ருக்கேன். ரெக்கார்டு பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டு அதில் தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இந்த நண்டக்கா எமௌண்ட் தான் நான் போட்டேன். இதை பார்ட் 2 வீடியோ கன்ஃபார்மாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும்.
இப்படி பண்ணுறது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க.